இத நீ எதிர்பார்க்கல. கோர்ட் டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. வக்கீலோட வந்தா உங்களை எதுவுமே பண்ண முடியாதுதான். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜட்ஜோட சேர்த்து கோர்ட்டையே கொண்டு போனேன். பார்வதிக்காக இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் பண்ணுவேன். இல்ல, இப்படி எத்தனை தடவை தான் அசிங்கப்பட்டாலும், எத்தனை தடவை தான் கேவலமா அவமானப்பட்டாலும் நீங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள்ல. நான் ஏற்கனவே சொன்னதை தான் திரும்பவும் சொல்றேன். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அழிவை உங்களால மட்டும் இல்ல, உங்களோட மொத்த தலைமுறையில யாராலையும் பார்க்க முடியாது. ஆண்டி, பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல ஏதாவது பேச வேண்டியது பாக்கி இருக்கா? பார்வதிய வெளியே எடுத்த சந்தோஷத்துல ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. உங்க மருமக பார்வதிய நீங்க ஜாமீன்ல தான் வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப வேணா உங்க மருமகளை நீங்க லாக்அப்ல இருந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா முழுசா காப்பாத்தவே முடியாது. கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது உங்க மருமக பார்வதி கண்டிப்பா ஜெயிலுக்கு போவா. அப்ப நான் பார்க்கதான் போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அகிலா, இப்ப சொன்னியே ஆதிக்கடவுர் பரம்பரையோட அழிவுன்னு, அத நீ அன்னைக்கு உன் கண்ணால பாப்ப. ஓ, இது சவாலா இல்ல சபதமா? வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர். எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன வந்தது? உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க. எப்படியும் ஜெயிக்க போறது நாங்க தான். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்வதியை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வா பார்வதி. அம்மா, என்ன பார்வதி, வருத்தப்படாத. இந்த கேஸ்ல நாம தான் ஜெயிப்போம். கேஸ பத்தி நான் கவலையே படலமா. ஆனா என்னால ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டியிருக்கேன். எனக்கு அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அவ்வளவுதானே, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா. போலாம் ப்ரோ. ஹலோ மேடம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? எல்லாம் பக்காவா பண்ணிட்டேன் மேடம். இப்பதான் அந்த அகிலாண்டேஸ்வரி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறா. அடுத்தது கண்டிப்பா அடிப்பட்ட ஆளை பாக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. ஓகே மேடம், நான் எச்சரிக்கையா இருக்கேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீ எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. கார்ல அடிப்பட்ட ஆளு
சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கணும். அந்த ஆள் ஐசியூல தான் மேடம் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆள் சீரியஸா இருக்க மாதிரி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். அகிலா அவனை பத்தி விசாரிக்கும் போது ஆள் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 24 hours கழிச்சுதான் எதையுமே சொல்ல முடியும்னு அவகிட்ட சொல்லு. சரிங்க மேடம். ஓகே மேடம், நான் அப்படியே பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ Yes, ma'am. ஆக்சிடென்ட் கேஸ் இங்க எங்க அட்மிட் ஃபர்ஸ்ட் ஆயிருக்காங்க? ஃப்ளோர் ஐசியூல இருக்காரு மேம். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். அடிப்பட்ட ஆளை பார்க்கணும்னு அகிலா சொல்லுவா, ஆனா நீ அலோ பண்ண கூடாது. அகிலா மட்டும் அந்த ஆளை பார்த்துட்டா உண்மையை கண்டுபிடிச்சிடுவா. அப்புறம் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஓகே மேடம், நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஓகே, பி கேர்ஃபுல். சரிங்க மேடம். அப்புறம் அகிலா அங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஓகே மேடம். டாக்டர், கார்ல அடிபட்ட ஆக்சிடென்ட் ஆனவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஓ, அந்த கேஸா? அவர் நிலைமை இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு மேடம். பின்மண்டையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. சுயநனவு இல்லாம இருக்காரு. கோமா ஸ்டேஜ் போயிட்டா காப்பாத்தவே முடியாது. டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. என்ன செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். டாக்டர், நாங்க அவரை கொஞ்சம் பார்க்கலாமா? சாரி, இப்ப யாருமே அவரை பார்க்க முடியாது. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும் டாக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க மேடம். இப்ப யாரையுமே அலோவ் பண்ண முடியாது. அப்பா, அப்பா, அவங்கள மட்டும் உள்ள விடுங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் சார், சொன்னா கேளு. டாக்டர், டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். இப்ப யாரும் அவரை பார்க்க முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருங்க. ஐயோ டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு சொல்லுங்க. இல்லப்பா, உங்க அப்பாவோட நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். அழாதீங்க. எப்படியும் உங்க அப்பாவை காப்பாத்திடலாம். ஆமா, நீங்களா யாரு? நான் ஓட்டிட்டு வந்த கார்ல தான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை பார்க்க தான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். எங்க அப்பா மேல காரி ஏத்தி அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப எதுக்காக அவரை பார்க்க வந்திருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது. இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவை காப்பாத்திடலாம். கவலைப்படாதீங்க. என்ன உங்க பணத்தை முறை காட்டுறீங்களா? எங்க அப்பாவை கொல்ல பார்த்தவங்கள சும்மாவே விட மாட்டான். பிரதர், என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க அப்பா ஒண்ணு யாரும் கொல்ல பார்க்கல. அவரு தான் எங்க கார்ல வந்து விழுந்தாரு. அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. நாங்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்? அவருக்கு என்ன இவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்கோம்ல. அருண், கோவப்படாத. பாதிக்கப்பட்டவங்க அவங்க வலி வேதனையில இப்படிதான் பேசுவாங்க. அவர் எமோஷனலா இருக்காரு. நீயாவது பொறுமையா இருக்கலாமே.
அருண் பேசாம இரு. ப்ரோ, தம்பி, உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவரை காப்பாத்தி கொடுக்கறது எங்க பொறுப்பு. நீ தைரியமா இரு. டாக்டர், ஐசியூல இருக்கிற அவரை ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்களேன். அப்படிலாம் பார்க்க முடியாது மேடம். ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டுமே, அலோ பண்ணுங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க யாருமே விட வேணாம். அவங்கள மட்டும் உள்ள விடுங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம். சார், அவர் பெத்த மகனுக்கே பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி தர முடியும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. பார்வதி, கவலைப்படாத, அவருக்கு ஒன்னும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் முடியட்டும், அவரை வந்து நம்ம பாத்துக்கலாம். ம் ஆமா பார்வதி, அம்மா போலாம். போலாம். அப்பா, மூணு நாளைக்கு பார்வதி லாக்அப்ல இருக்க போறா. அந்த அகிலாண்டேஸ்வரி பார்வதியை நினைச்சு பதற போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ச்சே, எல்லாம் லாஸ்ட் மினிட்ல இப்படி சொதப்பிருச்சே. சரி விடு, எல்லா விஷயமும் நீ கரெக்டா தான் பண்ண. ஆனா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கே போய் அகிலாண்டேஸ்வரி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவான்னு நாம எதிர்பார்க்கவே இல்லல்ல. நான் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். ஆனா மாஜிஸ்ட்ரேட் விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன். அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத நந்தினி, பார்வதி இப்போதைக்கு தற்காலிகமா தான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கா. இந்த கேஸ வெற்றிகரமா நடத்தி அவளை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, நம்ம ஜெயிலியே வைப்போம். நீலாம்பரி, வாங்க ஆண்டி. வா வனஜா, உட்காரு. என்ன ஆண்டி, வரும்போது இப்படி பரபரப்போட வரீங்க? என்னாச்சு? பரபரப்பா வரனா? என்ன நந்தினி, எல்லாம் உங்களோட பிளானா இருக்கும்னு நினைச்சு நான் இங்க வந்தா நீ என்ன கேக்குற? அப்போ நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம் வனஜா? என்னது இது? பார்வதி கார்ல விழுந்து ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். அதனால பார்வதியை உள்ள புடிச்சு இப்ப உட்கார வச்சிருக்காங்க. ஆண்டி, நீங்க சரியாதான் கெஸ் பண்ணிருக்கீங்க. பார்வதியோட கார் ஆக்சிடென்ட் என்னுடைய பிளான் தான். அதான பார்த்தேன். என் கெஸ் எப்பவுமே தப்பாகாதே. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? பார்வதியோட கார்ல அந்தாள் எப்படி அடிபட்டானா? அதேதான். ஓடுற கார்ல விழுந்து அடிபடுறதுக்கு யாருதான் ஒத்துக்குவாங்க? அவன் எப்படி சம்மதிச்சான்? நான் செட் பண்ண அந்த ஆளு சினிமால ஸ்டண்ட் நடிகர். இந்த மாதிரி சாகசம் பண்றதுல பெரிய ஆளு. நிறைய சினிமால கார் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி அடிபட்டு விழுந்திருக்காரு.
நல்லா தான் பிளான் போட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். அடிப்பட்ட ஆளு ரத்த வெள்ளத்துல கிடந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டீங்க, சரி. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். போலீஸ், டாக்டர் 2 பேருக்குமே பணத்தை கொடுத்து நிஜமான ஆக்சிடென்ட்னு சொல்லி பார்வதியை கைது பண்ண வச்சேன். அத சொல்லு. செம. அப்போ இத நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் கார் ஓட்டிட்டு போன பார்வதி திரும்ப வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னியா? பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே அந்த பார்வதி ஜெயிலேயே தான் இருக்க போறா. அத நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? ஏன் உங்க முகம் திடீர்னு இப்படி மாறிடுச்சு? இப்போ பார்வதி லாக்அப்ல இல்ல. அகிலாண்டேஸ்வரி அவள ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். என்ன சொல்ற நந்தினி? அப்படின்னா அகிலாவுக்கு இதெல்லாம் செட்டப்னு தெரிஞ்சு போச்சா? அந்த உண்மைலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் உண்மைதான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு கோர்ட் லீவு. அதனால இன்னைக்கு பார்வதி ஜாமீன்ல வெளியில வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரி மாஜிஸ்ட்ரேட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டான். பார்வதிய ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டான். போச்சு. வழக்கம் போல நம்ம பிளான் சொதப்பி போச்சா? பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சா? இல்ல வனஜா, வீணா போகல. வீணா போகலையா? என்ன சொல்ற நீலாம்பரி? ஆமா வனஜா, நான் இவ்வளவும் பண்ணது நந்தினி ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியாகணுங்கிறதுக்காக தான். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மேல எந்த ஒரு அலிகேஷனும் இருக்கவே கூடாது. அவங்க ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணணும். இப்ப பார்வதி மேல ஆக்சிடென்ட் கேஸ். பார்வதி இப்பவும் ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கான். இத வச்சே பார்வதிய பதவிய ராஜினாமா பண்ண வச்சிடலாம். கரெக்ட் தான், கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு அவளுக்கு கண் பார்வை போக வச்சு திரும்ப அவளுக்கு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி தலைவி ஆனாலோ அதே மாதிரி இந்த கேஸையும் உடைச்சு அதுலயும் அவ வின் பண்ணிட்டான்னா அவ தானே தலைவி ஆயிடுவா. அப்புறம் எப்படி நந்தினி தலைவியாக முடியும்? இந்த கேஸ்ல நான் பார்வதியை வின் பண்ண விட மாட்டேன். கேஸ ஸ்ட்ராங் பண்ண தேவைப்பட்டா அந்த ஸ்டண்ட் ஆள உண்மையாவே போட்டு தள்ளிடுவேன். இந்த ஸ்டண்ட் ஆளு விஷயம் அகிலாக்கு தெரியாத வரைக்கும் அவன் உயிர் தப்பிச்சான். எப்படியோ பார்வதி உள்ள போறது உறுதி இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இவங்களை நம்ம அகிலா மேடம் வீட்டில் பார்த்தோமே, இவங்க எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க?